Hello students and welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்ட் 20 3 days மேக்ஸ்ல பார்ட் 20க்கு வந்துட்டோம். ஸோ இதில் என்னென்ன இருக்கு, ஸோ நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணப்போம் அப்படின்னா மங்களகரமாக 3 days மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம அது ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் முடிச்சிட்டோம். இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, ட்ரிக்ஸு, டிப்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க, புரியும், ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ். இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ஹெட்ரா, டாரஸ் நாட் இந்த ரெண்டு நான் ஆல்ரெடி எடுத்து தான் விட்டுருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்பர் பாக்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், சரியா? இந்த 3 days மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து சாம்பர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாக்ஸை போட்டு இப்படி வைப்போம். இது வந்து பாக்ஸ், ஓகேவா? சாம்பர்னா என்ன சொல்லுங்க? ஸோ சாம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்னர் மாதிரி இந்த இடத்துல வரும். நீங்க ஆட்டோ கேட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சரியா? எல்லா சாஃப்ட்வேர்லாமே சாம்பர் ஃபில்லட்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் ஃபில்லட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த பாருங்க இருக்கு கார்னர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல இருக்கான். இது வந்து இப்படி வரும், ஒரு பாலிகன் ஷேப்ல இந்த மாதிரி வரும். இதுதான் சாம்பர்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக பாக்ஸுங்கிறது இதுதான். ஆனால் சாம்பர் பாக்ஸுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. எப்பவும் போல பாக்ஸை பண்ணுற மாதிரி தான். கிளிக் பண்ணுறீங்க, இழுக்கிறீங்க, மேலே வைக்கிறீங்க, வச்சுக்கிட்டு பாக்ஸை விட்டுருவோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உள்ளாடி கொண்டு போய் தான் சாம்பர் பாக்ஸ், பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா? இதுதான் சாம்பர் பாக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ இதோட லென்த்து விட்டு தெரிஞ்ச விஷயம்தான். ஃபில்லட்டுங்க, பார்த்தீங்களா? இந்த ஃபில்லட்டே இல்லைன்னா அது வந்து பாக்ஸாக மாறிடும். ஸோ ஃபில்லட் வைக்கும்போது உங்களுக்கு வந்து சாம்பர் பாக்ஸாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. இதை வச்சு நிறைய மாடலிங் எல்லாம் பண்ணோம். ஸோ ஃபியூச்சர் அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், சரிங்களா? ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். எப்பவும் போலவே லென்த் செக்மெண்ட், விட்த் செக்மெண்ட், ஸோ இதில் ஹைட் செக்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பத்தாவதுக்கு ஃபில்லட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஃபில்லட் செக்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கொடுக்கும்போது கொஞ்சம் கூட ஷைனிங்காக கிடைக்கும். ஸ்மூத்தாக எனி டைம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸ்மூத்தாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாம்பர் பாக்ஸில் எவ்வளோதான், ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்பர் சைக்கிள். ஸோ சாம்பர் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிலிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து சிலிண்டர் உருண்டாக இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைக்கிள் எடுக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், அப்படியே மேலே கொண்டு போகிறேன், பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலி இதுவும் சிலிண்டர் மாதிரி தான் இருக்கு. பட் அப்படியே இடது சைடில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு உருளையாகவும் இந்த இடம் கோணாகவும் கிடைக்கும். இதோட பேராமீட்டர் எடுக்கும்போது ரேடியஸ் ஒரு 50 கொடுத்துக்கிறேன், ஹைட்டை ஒரு 100 கொடுத்துக்கிறேன், ஃபில்லட்டை ஒரு 25 கொடுத்துக்கிறேன். பத்தாவதுக்கு செக்மெண்ட்டு, கேப் செக்மெண்ட்டு, ஃபில்லட் செக்மெண்ட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒன்றுனா எடுத்துக்க, ஓகே. ஃபில்லட் செக்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு புஷன் ஷீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஹைட் செக்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் ஸ்லைஸ் அண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது இது வந்து நல்லா இருக்கு. ஸோ ஸ்லைஸ் ஃப்ரம் எங்கே இருந்து எங்கே வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைஸ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு டிசைன்ஸாக இதன் மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரெண்டும் போதும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரே ஐடியா நான் எடுத்தேன்னா மொத்தமாக போட்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருங்க, சரிங்களா? ஸோ நான் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம், ஓகே, பாய்.